Hi guys, welcome to Visho Info. ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கடலை மாவு, அரிசி மாவு, சோம்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, சிகப்பு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் பெருங்காயம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம கட் பண்ண ஆனியனை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. கடலை மாவு, அரிசி மாவு எந்த அளவுக்கு சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுக்கிற வெங்காயத்தை பொறுத்து தாங்க. எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நான் எடுத்து வச்சுருக்கிறது கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது. நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம் சேர்த்துட்டோம். மிளகாய்த்தூள், சிகப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணது, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. அப்புறம் சோம்பை சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும், அதனால் சும்மா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் தெளிச்சிக்கலாங்க. ஊற்றிடக்கூடாது, தெளிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. ரொம்ப குறைவாக தெளிச்சிக்கலாங்க. அப்போ தான் நம்மளோட பக்கோடா கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். போதுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட ஆரம்பிச்சிடலாங்க. பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாங்க. சின்ன சின்னதாகவே போடலாங்க, பெருசு பெருசாக வேணாம். ஏன்னா வேகிறதுக்கு டைம் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் இப்படி உளுத்து விட்ட மாதிரி போடலாம். பக்கோடா டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுல தாங்க இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணணும். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே போட முடியாது. இப்போ இது லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாங்க. ஆனியன் பக்கோடா லைட்டாக வெந்திருக்குங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் வேகணும், நம்ம திருப்பி மட்டும் போட்டுட்டு இன்னும் வேக வைக்கலாங்க. வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், செமையாக சூப்பராக நம்மளோட பக்கோடா ரெடி ஆகிருக்கு. சிம்பிளான ரெசிபி தான். வீட்டில் கடலை மாவு, வெங்காயம் இருந்தால் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.